Hi friends, this is U2T for learning. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான்ல பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்பர் சிஸ்டமில் பைனரி நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டத்தை பற்றி சின்ன ஐடியா ஒன்று நமக்கு வேணும். எப்படி ஒரு டெசிமல் நம்பர் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர், இந்த நம்பரை பைனரி நம்பராக மாற்றுறதுக்கு சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இங்கே கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ 63 அப்படிங்கிற ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 டைம்ஸு, ஸோ 1 டைம் ரிமைனிங் 1. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 15 டைம்ஸு ரிமைனிங் 1. 15 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸு ரிமைனிங் 1. 7 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸு ரிமைனிங் 1. 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் ரிமைனிங் 1. ஸோ இதை வந்து கீழே இருந்து மேலே இந்த மாதிரி எழுதுறாங்க. ஸோ இந்த 2 ஜீரோஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஏதாவது ஜீரோஸ் சேர்க்கும் போது அதோட நம்பர் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ 1 1 1 1 1 பேஸ் வந்து 2. ஸோ இந்த டெசிமலில் இருக்கிறத பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே 13 அப்படிங்கிற வேல்யூவும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6 டைம்ஸ் இருக்குது, ரிமைனிங் 1. 6 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ், ரிமைனிங் 0. 3 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம், ரிமைனிங் 1. ஸோ இந்த 13 பேஸ் 10 டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த பக்கம் 4 ஜீரோ அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து எந்த சேஞ்சும் வராது, ஜீரோஸ் ஆக்ஷனலாக சேர்த்ததுனால. ஸோ இங்கே இருக்க நம்பர்ஸ் வந்து இந்த கடைசி 4 டிஜிட்டில் இருக்குது, 1 1 0 ஆஃப் பேஸ் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டெசிமல் நம்பரை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு பேசிக்கான திங்ஸ் தேவைப்படுது, பைனரியை எப்படி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நம்பரில் இருக்க ஒரு நம்பரை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 8 டிஜிட்டில் 1100 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த நம்பரில் ரைட் மோஸ்ட் டிஜிட், ஓகே, ரைட் மோஸ்ட் டிஜிட்டை 0 × 2^0 அப்படின்னு நம்ம போடுறோம். 2^0 அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 1 × 0 0. ஓகே, அதுக்கப்புறம் 0 × 2^1. 2^1 2, 2 × 0 0. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க டிஜிட் 1. 1 × 2^2. 2^2 அப்படிங்கிறது 4. 4 × 1 4. ஸோ அடுத்து 1 × 2^3. 2^3 அப்படிங்கிறது 8. 1 × 8 8. ஸோ இப்போ இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணீங்கன்னா we can get the 12. ஸோ இந்த நம்பரை, பைனரி நம்பரை நம்ம டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா we can get the 12 வேல்யூ. ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைனரி நம்பரை டெசிமலாக மாற்றணும். ப்ரீவியஸ் ஸ்லைடில் டெசிமல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணோம், இங்கே பைனரியிலேருந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ட் ட்ரூத் டேபிள், ஆர் ட்ரூத் டேபிள், எக்ஸ்ஆர் ட்ரூத் டேபிள், நாட் ட்ரூத் டேபிள், இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஓகே, அண்ட் ஆப்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி அப்படின்னு 2 இன்புட் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா அதில் 0 0 இருந்துச்சுன்னா அவுட்புட்டு 0வாக இருக்கும். 0 1 இருந்துச்சுன்னா அவுட்புட்டு 0வாக இருக்கும். 1 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டு 0வாக இருக்கும். 1 1 இருந்துச்சுன்னா அவுட்புட்டு 1ஆக இருக்கும். ஆர் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 1 இருந்தால் கூட அவுட்புட்டு 1ஆக வந்துடும். 0 0 இருந்துச்சுன்னா 0 அவுட்புட்டு, 0 1 இருந்துச்சுன்னா 1 அவுட்புட்டு, 1 0வாக இருந்துச்சுன்னா 1 அவுட்புட்டு, 1 1 இருந்துச்சுனாலும் 1 அவுட்புட். எக்ஸ்ஆர் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி 2 வேல்யூவில் 2 சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே அவுட்புட்டு 1ஆக இருக்கும். இப்போ 0 0 இருந்துச்சுன்னா 0, 0 1ஆக இருந்துச்சுன்னா 1, 1 0வாக இருந்துச்சுன்னா 1, 1 1ஆக இருந்துச்சுன்னா 0. ஸோ அதே மாதிரி நாட் டேபிள் பார்த்தீங்கன்னா 0 இருந்தால் 1, 1 இருந்தால் 0. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், நாட் டேபிள். இப்போ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம், ஆர் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம், எக்ஸ்ஆர், நாட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரடியாக நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம், பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கான ப்ரோக்ராம். இதில் வந்து ஏயோட வேல்யூ 16 வச்சுருக்கோம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம், ஏற்கனவே நம்ம பிபிடியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பியோட வேல்யூ 13 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கோம், அதோட
பைனரி நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். சியோட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இப்போ அண்ட் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இங்கே இருக்க இந்த பைனரி வேல்யூ இந்த பைனரி வேல்யூக்கும் இடையில அண்ட் ஆப்ரேஷன். அண்ட் ஆப்ரேஷனில் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 0 1 இருந்துச்சுன்னா 0, 0 0 இருந்துச்சுன்னா 0, 1 1 இருந்துச்சுன்னா 1, 1 1 இருந்துச்சுன்னா 1. ஸோ அதுக்கப்புறம் 1 0 இருந்துச்சுனாலும் 0, 1 0 இருந்தாலும் 0, தென் 0 0 இருந்தாலும் 0, தென் 0 0 இருந்தாலும் 0. ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து இங்கே அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகே, ஸோ இதுதான் இந்த பைனரி வேல்யூ. அந்த 60க்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ இங்கே இருக்குது, 13க்கு ஈக்குவலண்டான பைனரி வேல்யூ இங்கே இருக்குது. ரெண்டு வேல்யூவும் அண்டு நீங்கள் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் லைக் திஸ் வேல்யூ. இந்த வேல்யூ மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து 12. ஸோ இப்போ நம்ம பார்த்துருவோம் இல்லையா எப்படி இந்த பைனரி நம்பர்லேருந்து டெசிமலாக மாற்றினாங்க, டெசிமல்லேருந்து பைனரியாக மாற்றினாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு இந்த 12 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இங்கே இடத்துல பிரிண்ட் ஆக போகுது. இதே இது ஆர் ஆப்ரேஷன், இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஏஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் ஆப்ரேஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 1 இருந்துச்சுன்னா 1, 0 0 இருந்தால் 0, 1 1 இருந்துச்சுன்னா 1, 1 1 இருந்துச்சுன்னா 1, அதுக்கப்புறம் 1 0 இருந்தால் 1, 1 0 இருந்தாலும் 1, 0 0 இருந்தால் 0, 0 0 இருந்தால் 0. அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆக போகிற வேல்யூ வந்து 61. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து என்ன ஆப்ரேஷன், எக்ஸ்ஆர் அப்படின்னு நம்ம சொன்னோம். எக்ஸ்ஆரில் எப்படி இருக்கும், ரெண்டும் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும், ஒரே மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா 0ன்னு கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல 1 0 1ன்னு கிடைச்சிருக்கும், 0 0 0, 1 1 0, 1 1 0, தென் 1 0 1, தென் 1 0 1, தென் 0 0 0 0 0. ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ வந்து 49. ஸோ இந்த 49 வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நாட் கேட். ஸோ நாட்டில் வந்து ஏ நாட், தட் இஸ் 1 இருக்க இடத்துல 0 இருக்க இடத்துல 1, 1 இருக்க இடத்துல 0. ஸோ இங்கே ஏல இருக்க வேல்யூ அப்படியே இங்கே வந்து மாறி வந்திருக்கும். 1 1 இருக்கு, 0 0 இருக்கு, இங்கே 1 1 மாறி இருக்கு. தென் 1 1 இருந்தது 0 0 மாறி இருக்கு, இங்கே 1 1 அகைன் இங்கே 0 0 மாறிடுச்சு, 0 0 இருந்த வேல்யூ 1 1 மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 டைம்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஏல வந்து ரைட் சைடில் 2 0 நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ரைட் சைடில் 2 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரைட் சைடில் யூ கேன் கெட் தட், ஆட் பண்ணீங்க அப்படின்னா we can get this value. ஸோ இந்த 2 0 ரிமூவ் ஆயிரும், இந்த 4 1, அதுக்கப்புறம் இங்கே 2 0. அதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதே இது ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 0 சேர்க்கணும். அப்படி லெஃப்ட் சைடில் 2 0 சேர்த்தீங்கன்னா இந்த 2 0 எலிமினேட் ஆயிரும், இங்கே 2 0 ஆட் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். இப்படி வேல்யூ கிடைச்சதுன்னா அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ 50. ஓகே, ஸோ இப்படி இந்த 15 அப்படிங்கிற வேல்யூ தான் இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் இந்த இடத்துல இருக்கு, சிஎம்டி நான் போடுறேன், போட்டுட்டு இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராமோட பேர், ஃபைலோட நேம் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் .py. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஐ கேன் கெட் த வேல்யூ லைக் திஸ். ஓகே, ஸோ நம்ம அங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. யூ கேன் see that. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 61 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதுக்கடுத்து லைன் நம்பர் 3ல 49 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, லைன் நம்பர் 4ல லைக் சியோட வேல்யூ 61 -61ங்கிற வேல்யூ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது 240 ஒரு இதுக்கு, அடுத்து வந்து 50. ஓகே, ஸோ இது மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ this is U2T.
Thank you for watching. Thank you.